பாகம். மழை மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை நீங்கி வீசுமோ. கபிலர். அத்தியாயம் 1. வெள்ளம். சாவித்திரிக்கும் ஸ்ரீதரனுக்கும் கல்யாணம் நடந்த வருஷத்தில் அந்த பிரதேசத்தில் வெகுநாள் வரையில் மழை பெய்யவில்லை. புரட்டாசி காய்ச்சல் அந்த வருஷத்தைப் போல கொடுமையாக எப்போதும் இருந்ததில்லை என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஐப்பசி பிறந்து 10ஆம் தேதி ஆயிற்று. அப்படியும் மழை பெய்கிற இடமே தெரியவில்லை. குடம் உருட்டிலும் ஜலம் குறைந்து விட்டபடியால் தண்ணீர் மடை சண்டைகள் அதிகமாகின. சாமி, இந்த மாதிரி இன்னும் 4 நாள் காஞ்சா இந்த வருஷம் பஞ்சம்தான். இப்பவே விளைச்சல் ஒன்றுக்கும் பாதி தான் எதிர்பார்க்கலாம் என்றான் நல்லான். இப்படியே இருந்து விடாதப்பா, பகவான் கிருபை பண்ணுவார், மழை சீக்கிரம் வரும் என்றார் சம்பு சாஸ்திரியார். மழை எங்கே வரப்போகுதுங்க, அந்த ஐயமாறு பண்ணுற அக்ரகிராமத்தில் என்றான் நல்லான். ஊரில் அந்த வருஷம் மிராசுதாரர்களும் குடியானவர்களுக்கும் மனைக்கட்டு சண்டை ஏற்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருந்தது. இந்த கோபத்தை தான் நல்லான் அப்படி வெளியிட்டான். அப்படி சொல்லாத நல்லான், ஔவையார் என்ன சொல்லியிருக்கா? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த மாதிரி நீதான் நல்லவனாச்சே, உனக்காக தான் மழை பெய்யட்டுமே. நல்லான் சிரித்து விட்டு, என் பேரு தாங்க நல்லான், உண்மையிலே நான் ரொம்ப பொல்லாதவனுங்க. ஒருவேளை உங்கள் தர்ம குணத்துக்காக மழை பெஞ்சால்தான் பெஞ்சுது. எங்க மகாபாரத்தில் வீராட வர்மம் வசிச்சா மழை வரும்னு என்கிறார்களே என்றான். ஆமாம்ப்பா, நல்லா நம்ம தேசத்து பெரியவர்கள் அப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நாளில் அதையெல்லாம் யார் நம்புகிறார்கள்? இருந்தாலும் நான் கூட இன்னைக்கு ராத்திரி விடாட பருவம் வாசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்றார் சாஸ்திரியார். சம்பு சாஸ்திரியார் அன்றிரவு விராட பருவம் வாசித்ததால் தானோ என்னவோ நமக்கு தெரியாது, மறுநாள் மாலை கீழ்த்திசையில் இருண்ட மேகங்கள் திரண்டு எழுந்தன. மத்தியானத்திலிருந்த கம்மென்று மிகவும் இறுக்கமாயிருந்தது. ஒருவேளை மழை வந்தாலும் வரும் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கிழக்கே மேகம் திளர்கிறது என்று அறிந்ததும் எல்லோரும் வீதியில் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேகங்கள் அதிவேகமாய் பரவி 4 திசைகளிலும் மூடிக்கொண்டன. காது செவிவிடும்படியான இடி இடித்தது. மின்னல் ஒரு திசையின் அடிவாரத்தில் கிளம்பி கண்ணை பறிக்கும் ஒளியுடன் வானத்தின் குறுக்கே கடந்து சென்று இன்னொரு திசையின் அடிவரையில் சென்று மறைந்தது. பிறகு மழை பெய்ய தொடங்கியது. மழை என்றால் எப்பேற்பட்ட மழை! காலத்து மழை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் படபடவென்று பெரிய பெரிய மழைத்துளிகள் விழுந்தன. சில நிமிஷத்திற்கெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தாரையாகிவிட்டது. பாவநாசம், சிவசமுத்திரம் முதலிய இடங்கள் மலையிலிருந்து அருவி விழுவதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த மாதிரியாக மேகமாகிய மலைமுகட்டிலிருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணு கெட்டிய தூரம் பரவிய அருவி விழுவதைப் போல தோன்றியது. அன்றைக்கெல்லாம் இடைவிடாமல் அப்படி பெய்து கொண்டிருந்தது மழை. தாலுகா கச்சேரியில் வைத்திருந்த மழை அளக்கும் கருவி அன்று ராத்திரி 8 அங்குல மழை காட்டியதாக பிற்பாடு தெரிய வந்தது. மறுநாள் பொழுது விடிந்த பிறகும் மழை நிற்கவில்லை. மழையுடன் காற்றும் பலமாக அடித்தபடியால் ஊரில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பாமல் இருந்தார்கள். ஆனால் நல்லானுக்கு மட்டும் இருப்பு கொள்ளவில்லை. நேற்று வரை தண்ணீருக்கு ஏங்கி கிடந்த வயல்கள் இன்று போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. கீர்த்து குடலை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு கிளம்பினான். தாண்டி அப்பால் போனதும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரளயமாயிருந்தது. குளத்திலே ஜலம் அலைமோதி கொண்டிருந்தது. வயல்களில் எல்லாம் தண்ணீர் நிறைந்து பெரும்பாலான வரப்புகள் மறைந்துவிட்டன. அவற்றின் நெற்பயிர்களில் நுனி மட்டும் தெரிந்தும் தெரியாமலும் காணப்பட்டது. வாய்க்கால்களில் ஜலம் கரையை தொட்டு தொட்டு ஓடிற்று. ஆஹா, குடமுருட்டியின் காட்சி என்னவென்று சொல்வது! அப்போது அந்த நதியில் சுழல்களுடன் ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் குடத்தை மட்டும்தானா உருட்டும்? மழையை கூடல்லவா உருட்டி கொண்டு விடும். ஆனால் மழை என்ற நாமதேயம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இல்லாத காரணத்தில்தான் போலும். அப்போது நான் நதியில் வேருடன் பிடங்கப்பட்ட மரங்களும் வைக்கோற்போர்களும் மிதந்து கொண்டிருந்தன. நல்லான் இந்த காட்சியை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான்.
ஆற்றில் இன்னும் ஒரு ஜான் தண்ணீர் அதிகமானால் வெள்ளம் கரை மீறிவிடும் என்று எண்ணினான். பிறகு அங்கிருந்து சற்று தூரத்தில் இருந்த சேரின் வழியாக சென்றான். அந்த சேரி அப்போது 4 பக்கம் ஜனத்தினால் சூழப்பட்ட ஒரு தீவை போல் விளங்கிற்று. அந்த தீவிற்குள்ளும் ஒரு பகுதியில் ஜலம் வழிந்து ஓடத் தொடங்கியிருந்தது. அங்கே சில ஆட்கள் நின்று மண்ணை வெட்டி போட்டு அணைக்கோழி போட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த நல்லான், ஐயோ பாவம், சாஸ்திரிய சொல்றாப்புல மழை பெய்தா எல்லாருக்கும் தான் பெய்யுது. ஆனால் சில பேருக்கு அது சாதகமாக இருக்கு, சில பேருக்கு கெடுதலா முடியுது என்று எண்ணினான். அதே சமயத்தில் இன்னொரு எண்ணம் அவன் மனதில் தோன்றி அவனுக்கு ஒரு க்ஷணம் நடுக்கம் உண்டாயிற்று. அந்த சேரிக்கு கொஞ்ச தூரத்தில் குடமிருட்டில் ஒரு குத்தல் இருந்தது. தப்பித்தவறி அங்கே உடைப்பு ஏற்பட்டு விட்டால் சேரி அரோகரா, சாமி ஆண்டவா, அப்படி ஒன்றும் வரவேண்டாம் என்று பிரார்த்தித்த வண்ணம் நல்லான் வீடு திரும்பினான். நல்லானைப் போலவே சம்பு சாஸ்திரியும் அன்று காலை அந்த மலையில் காற்றிலும் வெளிப்புறப்பட்டார். ஆனால் அவர் வயல்களுக்கு போகவில்லை. தடாகத்தில் போய் பிராதான ஸ்நானம் செய்துவிட்டு நந்தவனத்திற்குள் புகுந்தார். அங்கே ஏகாதசியாகந்தால் பஜனை மடத்தில் படங்களின் அலங்காரத்திற்காக அகப்பட்ட வரையில் புஷ்பங்களை சேகரித்து கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அப்பாவுக்கு பெண்ணாகிய சாவித்ரி அந்த புஷ்பங்களை எல்லாம் அழகான மலர்களாக தொடுத்து வைத்தாள். சாயங்காலம் கொஞ்சம் மழை விட்டிருந்த போது சம்பு சாஸ்திரி சாவித்திரியை அழைத்து, அம்மா, நல்ல வேளையாய் மழை குறைந்திருக்கிறது, சிறு தூற்றதான் போடுகிறது. பஜனை மடத்திற்கு போய் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு வா அம்மா. இன்று சீக்கிரமாகவே பஜனையை ஆரம்பித்து முடித்துவிட வேண்டும் என்றாள். இதோ போகிறேன் அப்பா என்றாள் சாவித்ரி. பிறகு, மங்களம், இன்னைக்கு ஏகாதசி ஞாபகம் இருக்கலையோ? சுண்டலுக்கு கடலை ஊற போட்டிருக்கியா என்று கேட்டார். ஊற போடுவானேன், அதான் மலையிலே ஊறி போய் கிடக்கே என்றாள் மங்களம். வைத்தி, வைத்தி என்று இறைந்து கூப்பிட்டார் சாஸ்திரி. அவன் காதில் விழவில்லை. கிட்ட போய் ஜாடை காட்டிக்கொண்டே, வைத்தி, அக்கரகாரத்தில் எல்லார்ட்டையும் போய் இன்னைக்கு 7 மணிக்கே பஜனை ஆரம்பித்து சுருக்க முடிச்சுடலான்னு சொல்லிட்டு வா என்று சொன்னார். வைத்தி அவன் சொன்னதை ஒருவாறு தெரிந்து கொண்டு, இந்த மலையிலே வீடு வீடா யாரு போறது, என்னால் முடியாது என்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் சம்பு சாஸ்திரி தாமே புஷ்ப குடலை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்.